குடும்பத்துக்காகவே உழைக்கிறவங்களா நீங்க? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். கரிசல் காட்டு பக்கத்துல மாணிக்கம் என்பவன் ஒரு தங்கமான மனுஷன் இருந்தான். அவனுக்கு விவரம் பத்தாதுன்னு ஊரே சொல்லும். ஆனா உண்மையிலேயே அவன் பிறர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் அவன் அப்படி ஆக்கி இருந்தது. மாணிக்கத்துக்கு 2 அண்ணன்கள், ஒரு தங்கை. அண்ணன்கள் இருவரும் டவுன்ல செட்டில் ஆகிவிட்டார்கள். பெரிய அண்ணன் ராஜேந்திரன் டவுன்ல கார் டீலர்ஷிப்பு வைத்திருக்கிறார். சின்ன அண்ணன் செல்வம் அரசு பணியில் இருக்கிறாரு. தங்கை கல்யாணம் முடிந்து கணவர் வீட்டில் இருக்கிறாள். இவனது தந்தை இறந்த போது சொத்துக்கள் பிரிக்கப்படவில்லை. நாம ஒன்னா இருக்கணும்டா என்று அண்ணன்கள் சொன்னதை அப்படியே நம்பினான். அதனால ஊர்ல இருக்கும் 15 ஏக்கர் தோட்டம், 50 ஆடுகள் மற்றும் வயதான தாயை பராமரிப்பது என 24 மணி நேரமும் உழைப்பது இப்போ மாணிக்கம் மட்டும்தான். மாணிக்கத்தின் உழைப்பு அண்ணன்களுக்கு வருமானம், தங்கைக்கோ விசேஷங்களுக்கு பவுனாக போடக்கூடிய ஒரு ஏணி. டேய் மாணிக்கம், இந்த தடவை பிள்ளைங்களுக்கு நிறைய செலவு. அந்த மேலக்காட்டு பட்டாவை அடமானம் வச்சு ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணடா என்பார் பெரிய அண்ணன். அதுக்கு என்னண்ணே, ரெடி பண்ணிட்டா போச்சு. நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். நான் இந்த தோட்டத்தில் வர வருமானத்தில் அம்மாவை பார்த்துக்கிறேன்னு வெள்ளந்தியாக சொல்லுவான். பெற்றவங்கள நாங்கள் விட்டுட்டு போனாலும் நீ தானே பார்த்துக்கிற. உன்னை விட்டா எங்களுக்கு யாருடா இருக்கா? நீ தான் இந்த குடும்பத்தோட தூண். அவங்க சொல்லற இந்த ஒற்றை வார்த்தையில மாணிக்கம் கரைந்து விடுவான். தன் கல்யாணத்தை பற்றி அவன் யோசிக்க கூட அவனுக்கு நேரம் இல்லை. அவன் உழைக்கும் பணம் முழுவதும் அண்ணன்களின் பங்களாவிற்கும் தங்கையின் நகைக்கும் போய்கொண்டிருந்தது. மாணிக்கம் பழைய சைக்கிளில் சுற்றி கொண்டிருக்க அவன் உழைப்பில் அண்ணன்கள் கார் வாங்கினார்கள். உண்மை என்னவென்றால் தோட்டத்து வருமானம் முழுவதையும் அண்ணன்கள் குடும்ப கணக்கு என்று சொல்லி வாங்கி கொள்கிறார்கள். மாணிக்கத்திற்கு தருவது வெறும் சாப்பாடும் உடுத்த துணியும் தான். அவன் உழைப்பை அவர்கள் இலவசமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். மாணிக்கத்திற்கு 35 வயதாகிறது. அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற பேச்சே வீட்டில் இல்லை. ஏன்னா அவனுக்கு திருமணம் நடந்தால் ஒரு புது பெண் வீட்டிற்கு வருவாள். அவள் கேள்வி கேட்பாள், பங்கு கேட்பாள். அப்போது இவர்களது இலவச வேட்டை பறிபோகும். அதனால மாணிக்கத்தின் கல்யாணத்தை அவனோட அண்ணன்மார்கள் சாதுரியமாக தள்ளி போட்டுக்கிட்டே வர்றாங்க. ஒரு நாள் மாணிக்கத்தின் தங்கை மல்லிகா வீட்டுக்கு வருகிறாள். அவளது மகனுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்காமா. அதனால நேராக இங்கே வந்து விட்டாள். அண்ணன், ஒரு 20 லட்சம் ரூபாய் வேணும். அந்த 5 ஏக்கர் மேலே காட்ட வித்துடலாம்னு அண்ணன்கள் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற என்று கேட்டாள். மாணிக்கத்திற்கு அந்த மேலக்காடு என்றால் உயிர். அவன் ரத்தம் சிந்தி உருவாக்கிய தோட்டம் அது. ஆனால் தங்கை அழுததும், சரிம்மா, உன் புள்ள படிப்பு தான் முக்கியம் என்று சம்மதிக்கிறான். அந்த நிலத்தை விற்பதற்காக மாணிக்கம் மற்றும் அவன் அண்ணன்கள் மற்றும் தங்கையோடு டவுனுக்கு செல்கிறான். அங்கே தற்செயலாக ஒரு ஹோட்டலில் அண்ணன்களும் தங்கையும் பேசிக்கொண்டிருப்பதை மறைந்திருந்து கேட்கிறான். தங்கை சொல்றா, பாவண்ணே மாணிக்கம் அந்த நிலத்தை விற்க சம்மதிச்சிட்டான். அவனுக்கு 1 பவுன் மோதிரமாவது போடலாமே. அதற்கு பெரிய அண்ணன் ராஜேந்திரன், அவனுக்கு எதுக்கடி பவுனு? அவனுக்கு விவரம் தெரிஞ்சா தானே. நீ தான் எங்கள் குடும்பத்து சாமின்னு 2 வார்த்தை சொன்னால் அவன் உயிரையே கொடுப்பான். அந்த நிலத்தை விற்கிற 1 கோடி ரூபாயில் உனக்கு 20 லட்சம், மீதியை நானும் செல்வமும் புது பிஸ்னஸில் போட போகிறோம். அதற்கு சின்ன அண்ணன் செல்வம், ஆமாம், அவனுக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிடாதீங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம கணக்கையெல்லாம் கேட்டு நம்ம கௌரவத்தையே குலைச்சிடுவா. அவன் இப்படியே அப்பாவியாக இருக்கிறது தான் நமக்கு லாபம்னு சொன்னான். இதை கேட்டுக்கிட்டு இருந்த மாணிக்கத்தின் உலகம் அவன் காலடியில் சுழன்றது. இத்தனை காலம் தான் காட்டிய அன்பு அவர்களுக்கு வெறும் லாபம். தான் பார்த்த உழைப்பு அவர்களுக்கு இலவச வேலைக்காரன். மறுநாள் நிலம் விற்கும் பத்திரப்பதிவு. அண்ணன்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். மாணிக்கம் வருகிறான். ஆனால் அவன் கையில் பத்திரங்கள் இல்லை. பத்திரப்பதிவு அலுவலகத்தின் ஒரு மூலை. அண்ணன்கள் இருவரும் பெரும் தொகையை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மாணிக்கம் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். பெரிய அண்ணன் ராஜேந்திரன், தம்பி மாணிக்கம், இங்கே வாடா. இதோ இந்த 2 இடத்துல மட்டும் கையெழுத்து போடு. இதோட உன் கடமை முடிஞ்சுது. உன்னை நாங்கள் ஆயுசுக்கும் கண்ணில் வச்சு பார்த்துக்குவோம். அதற்கு மாணிக்கம் மெதுவாக எழுந்து வந்து, அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த நிலத்தை விற்றா வர்ற 1 கோடி ரூபாயில் எனக்கு எவ்வளோ தருவீங்க? சின்ன அண்ணன் செல்வம் சிரித்து கொண்டே, உனக்கு எதுக்குடா காசு? உனக்கு என்ன வேணும்னாலும் நாங்கள் வாங்கி தர போகிறோம்ல. உனக்கு காசை கையால் தெரியாதுடா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். மாணிக்கம் நிமிர்ந்து பார்த்து, உண்மைதான் அண்ணன், எனக்கு காசை கையால் தெரியாது, ஆனால் மனுஷங்களை கையால் தெரிஞ்சுக்கிட்டேன். மாணிக்கம் தனது பையிலிருந்து ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து டேபிளில் வைக்கிறான். அதில் நேற்று இரவு அண்ணன்கள் பேசிய ஆடியோ ஓடுகிறது.
அண்ணன்கள் இருவரும் அதிர்ச்சியில் உரைகிறார்கள். ராஜேந்திரன், மாணிக்கம், இது சும்மா விளையாட்டா பேசுனதுடா. மாணிக்கம் குரலை உயர்த்தி, விளையாட்டா? என் 15 வருஷத்து உழைப்ப, என் இளமைய, என் கல்யாண கனவை எல்லாம் சிதைச்சது உங்களுக்கு விளையாட்டா? நான் வெள்ளந்தீன்னு நினச்சிங்கல்ல, ஆனால் நான் இந்த தோட்டத்துக்கு போட்டது வெறும் தண்ணி இல்லைண்ணே, என்னோட ரத்தம். நீங்கள் லோன் வாங்குறதுக்காக என்கிட்ட கையெழுத்து வாங்கினீங்களே, அது வெறும் லோன் பேப்பர் இல்லை, பவர் ஆஃப் அட்டர்னி. அதை வச்சு நீங்கள் நிலத்தை விற்க பார்க்குறீங்க. செல்வம், தெரிஞ்சு போச்சா? ஆமாடா, இப்போ என்ன பண்ணுவேன்? பவர் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் நினச்சா இப்போவே விற்போம். அதற்கு மாணிக்கம் சிறு புன்னகையோட, அவசரப்படாதீங்க செல்வாண்ணே, நீங்கள் கொடுத்த அந்த பவர் பேப்பரை வச்சு நான் நேற்றே ஒரு காரியம் பண்ணிட்டேன். நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த 15 ஏக்கர் நிலத்தையும் நம்ம ஊரில் இருக்கிற அனாதை ஆசிரமத்துக்கும் அரசு பள்ளிக்கும் குத்தகைக்கு எழுதி வச்சுட்டேன். அடுத்த 30 வருஷத்துக்கு அந்த நிலத்தை யாராலும் விற்கவோ வாங்கவோ முடியாது. அதோட ஒரிஜினல் பத்திரங்களை பேங்க் லாக்கர்லேயும் வச்சுட்டேன்னு சொன்னான். அண்ணன்கள் இருவருக்கும் இடி விழுந்தது போல இருந்தது. வந்த பார்ட்டி, என்னப்பா இது வில்லங்கமான சொத்தா இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். ராஜேந்திரன் ஆத்திரத்தில் கையை ஓங்குறார். எங்களுக்கே துரோகம் பண்ணுறியான்னு. மாணிக்கம் அவர் கையை பிடிச்சு நிறுத்தி, இல்லைண்ணே, இது துரோகம் இல்லை, தற்காப்பு. என் உழைப்பை சுரண்டுறதுக்கு நான் இனிமே மரம் இல்லை, மனுஷன். இனிமே அந்த நிலத்தில் வர்ற வருமானம் அந்த ஏழை பசங்களுக்கு போகும். எனக்கு தேவையானதை நானே உழைச்சி சம்பாதிச்சுக்குவேன். உங்கள் கௌரவம் இப்போ ரோட்டுக்கு வந்துடுச்சுல்ல, இதுதான் நீங்கள் எனக்கு கொடுத்த அன்புக்கு நான் கொடுக்குற பரிசு. மாணிக்கம் மெதுவாக தன் பழைய சைக்கிளை மிதித்து கொண்டு ஊரை நோக்கி செல்கிறான். அவனது முதுகில் இப்போது பாரம் இல்லை, ஒரு புதிய தன்னம்பிக்கை இருக்கிறது. அன்பு செலுத்துங்கள், ஆனால் அடிமையாகாதீர்கள். உங்கள் இரத்த உறவுகளே உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தால் அங்கிருந்து விலகி நிற்பது துரோகம் அல்ல, அது உங்கள் உயிர் வாழும் உரிமை. ஒருவரை நல்லவர் என்று புகழ்வதே அவர்களை கேள்வி கேட்க விடாமல் தடுக்கும் ஒரு தந்திரம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அல்லது அங்கீகாரம் இல்லாத இடத்தில் இருப்பது அன்பு அல்ல, அது அடிமைத்தனம். குடும்பத்துக்காக உழைக்கிறேன் என்று சொல்லும் பல பேர் உண்மையில் சுரண்டப்படுகிறார்கள். தன்னோட குடும்ப உறவுகளாலேயே சுரண்டப்படுறோம்னு தெரிஞ்சும் சில காரணங்களுக்காக அந்த உறவை தொடர்வதற்கு காரணம் நிறைய இருக்கு. அதில் முக்கியமானது பொருளாதார சார்பு. குடும்பத்தில் பொருளாதாரத்துக்காக ஒருத்தரை சார்ந்து இருந்துட்டா, அது ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாலேயே சுரண்டப்படுறாங்கங்கிறது தான் கசப்பான உண்மை. இந்த கதையை கடைசி வரைக்கும் யாரெல்லாம் கேட்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி கடைசி வரைக்கும் கேட்குறவங்களில் யாராவது ஒருத்தருக்கு சின்னதாக விழிப்புணர்வு வந்தா அதுதான் இந்த கதையோட வெற்றியாக நான் நினைக்கிறேன். தான் சுரண்டப்படுறோம்னு தெரிஞ்சும் குடும்பத்துக்காகவே வாழும் பல நல்ல உள்ளங்களுக்காக தான் இந்த கதை. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.